நேயர்களுக்கு அன்பான வணக்கம். வெல்கம் டு தி டெலிஷியஸ் ப்ரோக்ராம் டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. இன்னைக்கு SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து நமக்காக செஃப் கோபிநாத் அவர் வந்திருக்காரு. சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் நமக்காக சமைச்சு கொடுக்க போறாரு. அவரை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம் வாங்க. ஹாய் செஃப். ஹாய். ஹவ் ஆர் யூ? அடிபொலி. அடிபொலின்னு சொல்றாரு. So something it's going to connect with Malayalam dish or Kerala style of dish. ஆமா. எந்த டிஷ்? கிட்டத்தட்ட சவுத் தமிழ்நாடு நாகர்கோவில் ட்ரிவாண்ட்ரம் சார்ந்த ஒரு டிஷ் பழம் பொரி பண்ண போறோம் இன்னைக்கு. வாவ், பழம் பொரி இஸ் ஆல் டைம் ஃபேவரட். எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்? ஓகே, இது பாத்தீங்கன்னா 3 டிஃபரண்ட் ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இதுக்கு பெஸ்ட் பழம் பாத்தீங்கன்னா நேந்திரம் பழம் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பேட்டர் தேவைப்படும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங் தேவைப்படும். தேர்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையை ஃபஸ்ட்டு மைதா மாவு இருக்கு, மிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும். ஆமாம். ஸோ மைதா மாவு போட்டிருக்கோம். ஸோ அவுட்புட் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலராக வரப்போகுது. ஸோ நம்ம டர்மரிக்கும் கொஞ்சம் கேசர் கலர் வச்சுருக்கோம். ஆமாம். ஸோ கொஞ்சமாக மைக்ரோ பிஞ்ச் ஆஃப் எல்லோ கலர் லைட்டாக. ஆமாம். அதுக்கப்புறம் தண்ணி. எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் ஜஸ்ட் மைதா மாவு, எல்லோ கலர், தண்ணி மட்டும் போட்டிருக்கோம். தேவைன்னா கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணலாம். வாசத்துக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக சுகர், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப்பு அதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். ஸோ பவுல் பாஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா 2-3 டிஃப்ரெண்ட் ஸ்டஃபிங்ஸ் இருக்குது. க்ரீன் கிராம் பச்சை பயிரில் ஸ்டஃபிங் பண்ணலாம், வெறும் கோகனட் வச்சு ஸ்டஃபிங் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா அவல் வச்சு, ரெட் அவல் வச்சு ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ஸோ ரெட் அவல் ஆல்ரெடி சோக் பண்ண ரெட் அவல் இருக்குது. இது ஸ்வீட் பண்ணுறதுக்காக நம்ம ரெகுலர் சுகர் ஆட் பண்ணல. நம்ம என்ன ஆட் பண்ணோன்னா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறோம். அது கூடவே கொஞ்சம் கோகனட். கேரளா டிஷ்ல கோகனட் இல்லாமையா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ ஸ்டஃபிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அவல் போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம், நாட்டு சக்கரை போட்டிருக்கோம். இது கூடயே வாசத்துக்காக நம்ம கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ண போகிறோம். யூசுவலாக உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்காதுன்னு சொன்னீங்க. ஆமாம், பட் we are going to add. ஆமாம், ஏன்னா அது மேண்டேட்ரி தாண்டி பழம் பொரிக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணோம்ல, அதுக்காக நம்ம ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபியூஷன் இல்லாமல் டிஷ்ஷா அதானே. நம்ம கோபிநாத் செஃப் வந்தார் அப்படின்னாலே அங்கே ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனாலே கேட்டிங்களா? நான் அந்த டைம் சொல்லாதனால. ஆமாம். ஸோ ஃபியூஷனுக்கு என்ன ஆட் பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐயோ திரும்பி கேள்வி. கருப்பட்டி எக்ஸ்ட்ராக்ட்டும் சாக்லேட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். திஸ் ஒன். ஆமாம். ஸோ கருப்பட்டி நல்லா பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். கருப்பட்டி வித் சாக்லேட், அந்த மிக்சர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுகர் சிரப். அது கொஞ்சம் மாய்ஸ்னஸுக்காக சுகர் சிரப். அப்போ ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆயிரும். You have to mix it. நல்லா blend பண்ணனுமா? ஆமாம், கண்டிப்பாக. SRM Institute of Hotel Managementல online and offline admissions போயிட்டு இருக்குது. Please to visit their website. And Chef, one thing which I wanted to ask is, யூஸ்வலாக லைக் மேல் அண்ட் ஃபீமேல் வீட்டில் வந்து நம்மளோட பேரண்ட்ஸ், அது முக்கியமாக அம்மா தான் வந்து குக் பண்ணுறாங்க. பட் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படின்னு போகும்போது செஃப்ஸ் தான் குக் பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது லைக் செஃப்ஸில் வந்து மேல்ஸ்க்கு தான் நிறையா விஷயங்கள் வந்து அவங்களால பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்தாலும், நம்ம SRM இன்ஸ்டியூட்ல மேல் அண்ட் ஃபீமேல் ஆல்மோஸ்ட் தே ஆர் டூயிங் வித் த பெஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் டிஷ்ஷாக நீங்கள் ஒன்று உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா, ஒரு டிஷ்ஷை நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுக்க போறீங்க. வாட் வில் பி த ஃபர்ஸ்ட் டிஷ்?
டிஷ்ஷை தாண்டி ஃபஸ்ட்டு பேசிக் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம்னு நினைக்கிறத பற்றி. ஸோ ஒவ்வொரு பசங்களுக்குமே இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ சில பசங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் நல்லா வரும், சில பசங்களுக்கு பேக்கரி ஃபுட்ஸ் நல்லா வரும், சில பசங்களுக்கு புச்சரி நல்லா வரும், மீட் கட்டிங் தான் நல்லா வரும். ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுவோம், பிக் பண்ணுவோம். ஸோ 1 or 2 months அதை ஐடென்டிஃபை பிக் பண்ணிவிட்டு அதில் அவனோட ஸ்கில்லை வீல் பி ப்ரமோட்டிங் இட், என்ஹான்ஸ் பண்ணுவோம், என்கரேஜ் பண்ணிவிட்டு வீல் பி சென்டிங் தம் ஃபார் த காம்படிஷன்ஸ் அண்ட் ஆல். ஸோ டிஷ்ஷுன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக கீனாக ஒரு பர்டிகுலர் டிஷ்ஷை நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஸோ வில் பி ஐடென்டிஃபைங் தெம் ஃபர்ஸ்ட். ஆல்சோ த மோஸ்ட் ஒண்டரிங் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 times வந்து வேர்ல்ட் ரெக்கார்டுமே வந்து பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது லைக் நான் பார்க்கறத விட வியூவர்ஸ் எல்லாருமே ரீசெண்ட் டைம்ஸில் தான் கேட்டுறாங்க எஸ்ஆர்எம்மோட ஸ்பெஷாலிட்டியே வந்து மேக்கிங் த பீப்புள் ஆர் மேக்கிங் த ஸ்டூடெண்ட் டு க்ரோ வெல். கரெக்டாக? கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஸ்டஃபிங்கை நம்ம நேந்திரம்பழத்துக்குள்ள ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ நேந்திரம்பழம் இப்படி எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக நைஃப் வச்சோ பீலர் வச்சோ ஹாலோவாக செமி ஹாலோவாக போட்டுக்கலாம். கீழே பேஸ் தெரியாமல் செமி ஹாலோவாக போட்டுட்டு அதை நம்ம அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரீன் கிராம், அப்படி இல்லைனா ரெட் டவல், மூங்கில் அரிசி, கவுனி அரிசி, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணது ரெட் டவலாக ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு கரெக்டாக சார்? கரெக்ட். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம், அது டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆமாம். இப்போ நாகர்கோவில் சைட் பார்த்தீங்கன்னா ஹோல் பனானாவில் ஹோல் நேந்திரம்பழத்தில் டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, மினி பைட், ஒன் பைட் ஸ்வீட்னால நம்ம ஷார்ட்டாக ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ ஸ்டஃபிங் இது மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடுறோம். ஸ்டஃப் பண்ணது கரெக்டாக பண்ணி வச்சுருக்கோம், அது நேந்திர பழத்தில். ஆமாம். ஓகே. அடுத்தது நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ பேட்டர் ரெடியாக இருக்குது, பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இதோட லைக் இந்த ஃப்ரைங் டைம் எவ்வளோ நேரம் எடுக்கும் நமக்கு இதில் ரொம்ப டீப்பாக இது மீட் ஐட்டம் மாதிரி குக் ஆக வேண்டிய ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா ஜஸ்ட் பனானா இருக்குது, வெல்லம் எல்லாமே ரெடி டு ராவாக சாப்பிட்ற பொருள் தான். அதனால் டைம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி less than a minute. எதில் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும், லைக் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் அது கரெக்டாக இந்த பதத்தில் வரணும், இல்லை இந்த அளவு நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த டிஷ்க்கு ஏதாவது இருக்கா? அப்படி ஒன்றும் கிடையாது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா பேட்டர் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். கிச்சனை பொறுத்தவரை ஹல்வாய் கிச்சன் செப்பரேட்டாக ஒரு கிச்சனே இருக்குது. ஹல்வாய்ங்கிறது ஸ்வீட் கிச்சன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கிச்சன் வந்து ஷெஃப்ஸுக்கு கை வந்த கலன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் தி ரைசிங் ஆஃப் த கேக்கு, கப் ஆஃப் டீலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்கில் ஒர்க். ஏன்னா ஜீனி பாகலாம் பார்த்தீங்கன்னா 1 பதம் 2 பதம் 3 பதம்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா பேட்டர் மட்டும் கரெக்டாக கோட்டாக ஃப்ரை ஆனாலே போதும், த பர்ஃபெக்ட் டிஷ் வில் பி ரெடி. ஸோ ஸ்வீட் கிச்சனை பொறுத்தவரை, ஹல்வாய் கிச்சனை பொறுத்தவரை இட் இஸ் பியூர்லி ஸ்கில் பேஸ்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழம்பொரி பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கேட்டிங்களா ஒரு கேள்வி, இதுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணும்னு. ஸோ பேட்டர் இஸ் த ரைட் கன்சிஸ்டன்சி. வேறு எதுவும் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இல்லை, யார் வேணாலும் பண்ணலாம், ஈவன் கிட்ஸ் கூட பண்ணலாம். அதெல்லாம் அதோட ரைட் ப்ராசஸ் தெரிஞ்சாலே போதும். மோஸ்ட்லி திஸ் கேன் பி டன் ஒன்லி இன் நேந்திரப்பழம்ல. ஆமாம், தட் இஸ் மஸ்ட். கண்டிப்பாக. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி டு ஆல் பனானாஸ் நேந்திரம்பழம் கொஞ்சம் ஹார்டான பனானா. அண்ட் மோர் ஓவர் கேரளா சைட் பார்த்தீங்கன்னா நேந்திரம்பழம் ஃபேமஸ். மோர் ஓவர் அதே நேந்திரம்பழத்தை மேஷ் பண்ணி க்ரஷ் பண்ணி இதே இன்க்ரீடியன்ட் போட்டு ஆல் ஸ்பைசஸ் இலை அப்படின்னா வாழை இலையில் ரேப் பண்ணி பழம் அப்பம்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ டைம் வருது, நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் அதை பண்ணலாம். பழம்பொரி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பிளேட் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. எஸ்ஆர்எம்மில் பார்த்தீங்கன்னா டிஷ் தான் சிம்பிளாக பழம்பொரின்னு இருக்கும், பட் ஒரு டிஷ்ஷை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதுதான் பேக் போன் சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஜெல்ஸ், எடிபிள் ஜெல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பிளேட்டில்.
ஸோ இதுக்கு பேஸாக டு ஜஸ்டிஃபை பழம்பொரி நம்ம பனானா கேக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண பனானா கேக் ஒன்று இருக்குது. திஸ் இஸ் மேட். ஆமாம். ஸோ பனானா கேக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ட்விஸ்ட்டுக்கு பேர் போனதுனால, ஃபியூஷனுக்கு பேர் போனதுனால we are using chocolate and கருப்பட்டி infused syrup on top of it. அதுக்கு மேலே we are keeping a பழம்பொரி like this. Just to give a more elegance, ஒரு ரிங் ஒன்று பழத்துலேயே பண்ண ரிங் ஒன்று இருக்குது. இது வந்து நார்மல் பூவும் பழம் இல்லைனா ஏதாவது பச்சை பழத்தில் பண்ண ரிங் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் அகெயின் இட்ஸ் அ பனானா ஜஸ்ட் டு ரெப்ரசன்ட் கேரளா. ஸோ இதை இன்னும் மேலும் அழகுப்படுத்துறதுக்காக ஏதாவது எடிபிள் ஃப்ளார்ஸ் இருந்துச்சுன்னா, இட் கேன் பி ரோஸ் ஃப்ளார், இட் கேன் பி எனி கைண்ட் ஆஃப் அ ஃப்ளார். ஏதாவது ஒரு ஃப்ளாரை ஜஸ்ட் யூ கேன் ட்ரிசில் ஹியர் அண்ட் தேர், அங்கே எங்கேயுமா வச்சிட்டா போதும். இட் கிவ்ஸ் மோர் elegance to the food. Wow, looks so pretty. பார்க்கிறதுக்கே இல்ல. பர்ஃபெக்ட் பழம்பொரி. இப்படி யாரும் ப்ளேட் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். I should not take the credit, but நீங்கள் தான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். Sure, I'm just waiting for it. ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ் தான் டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நான் நல்லாவே பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டேன். பட் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸாக எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ఈ డిష్ నన్నైట్ అడ్డిపోలి அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வெரி நைஸ் டிஷ். கரெக்டான ஸ்வீட்னஸோட நீங்கள் கொடுத்துருக்கனால we really wanted to thank you, chef. Thank you so much. SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து நம்மளோட செஃப் கோபிநாத் அவர்கள் வந்திருந்தாரு. சூப்பரான ஒரு பழம்பொரி டிஷ்ஷை ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணி நமக்காக கொடுத்திருந்தாரு. இதே மாதிரி சூப்பரான எபிசோட்ல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். Until then, it's tada bye bye from Brinda and Chef Gopinath signing off. நீங்க பார்த்துட்டு இருந்தது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம். வணக்கம்.